செல்ல லேடி மாதிரி அவங்கெல்லாம் காசு வாங்கி நாய்க்காக அதுலேயே பொழப்பு நடத்தி காசு கொடுங்க ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கள் காசில் சொந்த செலவில் குட்டீஸ்க்கெல்லாம் ஊசி போட்டு குட்டீஸெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். யாராவது அடாப்ஷன் வேணுன்றவங்க குட்டீஸ்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்குதுங்க. குண்டா வேணுன்றவங்க அடாப்ஷன் எடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு லைஃப் கொடுங்க ப்ளீஸ். பப்பீஸ்க்கு இன்றைக்கி ரேபிஸ் வைரஸ் ஊசி போட்டு வந்து அதில் நல்ல இடத்துல செட்டில் பண்ணணும். மனசுங்களை திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் கெஞ்சி நாய் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நாய் பேரை சொல்லி காசை வாங்கி சாப்பிட்றாங்க, வசதி ஆகுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லை. தெரு நாய்ங்கள்லாம் பாவம்னு பார்த்து அதுக்கு எங்கள் சொந்த செலவில் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணி எங்கேயாவது விடணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த நாய்களுக்கெல்லாம் யாராவது அடாப்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி தெரு நாய்ங்கள்லாம் பார்த்தா நம்மளை விட பாசம் மிக்கது, பசியோடு இருக்குது. ஏதாவது அது மாதிரி சாப்பாடு பிஸ்கட் காட்டி போடுங்க. முடிஞ்சா ரேபிஸ் ஊசி போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிறது ஒரு ஜென்மம். இப்போ விமான விபத்துலாம் செத்தாங்க, பணக்காரர் கூட இருந்தாங்க. ஆனால் பணம் இருந்து காப்பாற்றிச்சா? இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போகணும். தயவு செஞ்சு நாய்க்கு பூனைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. அந்த பாவம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சேரும். தெருநாயை நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் பப்பீஸ்க்கு யாராவது வேணும்னாக்கா அடாப்ஷன் எடுத்துக்கோங்க. இதுவும் தெருவுலேருந்து எடுத்த தான் எல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்க கொண்டு போய் முள்ளிச்சொல்லியில் போட்டுடுச்சிங்க. அந்த குட்டிங்க தான் இதுங்க. நாய்க்குட்டிங்களை காட்டி சாப்பாடு காசு கொடுங்க வாங்கி தின்ற ஜென்மங்களாக இருக்கக்கூடாது. அதுங்களுக்கு நாம் உதவி பண்ணி அதுங்களை காப்பாற்றுறவங்களாம் இருக்குது. அந்த நாகர்கோயிலில் ஒருத்தர் அவங்களோட சொந்த செலவு பண்ணி பார்த்துக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் அடாப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி பாலாஜின்றவங்க நிறைய பேர் தன்னுடைய காசில் செலவு பண்ணி உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அடிப்பட்ட நாயெல்லாம் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் வாழணும். இந்த அம்மாச்சல் லேடியெல்லாம் காசை வாங்கிட்டு